இன்னைக்கு டே 26 முதல் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் நடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்காச்சும் வேற ஏதாவது கண்டென்ட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு திவாகரை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ பண்ணியிருக்கானுங்க. அதாவது இந்த கதை சொன்னாங்கல்ல, எல்லாரும் வந்து அவங்களுடைய சொந்த கதை, சோக கதையெல்லாம் சொல்லும்போது, யாரோட கதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, யாரோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆளுக்கு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து எஃப்ஜேவையும் திவாகரன் தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ப்ரோமோ முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திவாகரை தான் அழுத்தி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆக்டர் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்களே ஒரு ஆக்டர்னு சொன்னோன்னே நான் ஆக்டரே நம்பவில்லை, நீங்கள் ஒரு டாக்டர்னு சொன்னீங்களா, அதான் எனக்கு வந்து தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்கிறேன். அதே மாதிரி ரொம்ப வந்து நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃபுக்குள்ள நடந்த விஷயங்களை பற்றி பேசியிருக்கலாம், நீங்கள் ஆக்டருங்கிற விஷயத்தை மட்டுமே மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு கருத்தாக வந்து வச்சுருக்காங்க. இந்த சீசனில் வந்து எவங்க கதையுமே வந்து பெரிய எப்படி சொல்கிறது இம்பேக்டை உருவாக்குன மாதிரி, ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயங்களை உருவாக்குன மாதிரி இல்லை. ரொம்ப எமோஷனலான சில கதைகள். கானா வினோத் கூட வந்து பார்த்தீங்கன்னா தன் லைஃப்பில் வந்து பண்ண தவறுகளாக இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி வந்து பல விஷயங்கள் பண்ணுன்னு சொன்னா. சுபிக்ஷா தன்னோட லைஃப்பை பற்றி சொன்னாங்க. எல்லாத்துடைய லைஃப்பை பற்றியுமே இவங்களாம் சொன்னாங்க. பட் இவங்க எல்லாருமே வந்து பெரிய இம்ப்ரெஷனை வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்படி சொல்கிறது, இந்த கேமுக்குள்ளே பயங்கரமான ஒரு இம்பேக்டை உருவாக்காதனால இவங்க சொல்லுகின்ற கதைகளுமே வந்து நமக்கு பெரிய இம்பேக்டை, இவங்களை பற்றிய வந்து ஒரு பெரிய அபிப்பிராயத்தை நம்மளுடைய மனசுக்குள்ளே உருவாக்காமல் போயிருக்கு அப்படிங்கிறது தான் யோசிக்க வேண்டிய விஷயமும் அப்படிங்கிறது நான் யோசிச்சது. ஸோ அதனால் இவங்களோட கதைகளும் மனசில் நிற்கல. இவங்க வந்து மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிறதுக்கெலாம் யாருக்குமே பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதியும் கிடையாது, ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய இம்பேக்டை யாருடைய கதையும் உருவாக்கலை, இவங்களோட கேமும் உருவாக்கலை. ஸோ திவாகருக்கு பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் நேற்று கடந்து போச்சு. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் 12 மணி வரைக்கும் அடுத்த ப்ரோமோ வரைக்கும் திவாகரை வச்சே கதையை ஓட்டலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஆள் வந்து ஏன் இப்போ அமைதியாக இருக்கா தெரியுமா, எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த ஆள் அமைதியாக உட்காந்துருக்காருன்னா ஓகே நம்மளை டார்கெட் பண்ணிட்டாங்க, ஒன்று நம்மளை இந்த வாரம் வெளித்தள்ள பார்ப்பாங்க, இல்லை நம்மளை வந்து டார்கெட் பண்ணி இப்படியே கொண்டு போயிட்டு ப்ரோக்ராமை கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி வந்து தான் நடக்குது. ஸோ ப்ரொமோ கண்டென்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று பார்வதி, ஒன்று திவாகர் இருந்தது. அதே மாதிரி இவங்க 2 பேர் தான் இன்னும் சுற்றி நடந்துகிட்டே இருக்கே தவிர மற்ற எல்லாருமே இவர்களை குறை சொல்வதை மட்டும்தான் அவங்களோட கேமாக பெரிய அளவுக்கு நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்குள்ளேயுமே கொஞ்சம் திறமை இருக்குது. சபரிக்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது, கனிக்கிட்ட சில விஷயம் இருக்குது, எல்லாத்துட்டையும் இருக்குது. கனியும் வந்து பார்த்திங்கன்னா காசிப் பண்ணுறாங்க, எல்லாமே தான் பண்ணுறாங்க. இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அத்தனை பேருமே மாற்றி காசிப் பண்ணிக்கிட்டு எல்லாருமே உணர்ச்சிவசப்படுகின்ற, யாருக்குமே பிக் பாஸ் மேலே வந்து பெரிய பயம் இல்லாத ஒரு ஹவுஸாக வந்து இதை தான் பார்க்குறேன். பிக் பாஸ் ஏதாவது சொல்லிடுவாரோ, நம்ம சென்சிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருந்தால் தான் அந்த கேம் மேலே ஒரு பெரிய மரியாதை வரும். பிக் பாஸ் அங்கே உட்காந்து மேலே உட்காந்து கத்திட்டு கிடக்கிறாரு, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. சாதாரணமாக பேப்பரில் எழுதின ஒரு விஷயத்தை கூட 3 வாட்டி பேசி புரிஞ்சுக்கிற மனநிலைக்குள்ள தான் இவங்க இருக்காங்க. பட் ஆனால் ஓரளவுக்கு கேமு இப்போ தான் உள்ளுக்குள்ளே வந்துன்னுக்குது. நேற்று அந்த அத்தான் செத்தான் கேம்லாம் கொஞ்சம் ஓடிட்டு கிடந்தது. இன்றைக்கி அதை வச்சு என்னென்ன உருட்ட போகிறாங்க, என்னென்ன ஆங்கிளில் வந்து அடுத்த நடவடிக்கைக்கு நகர போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். எனக்கு தோணுன வரைக்கும் இதுதான் தோணுச்சு. உங்களுக்கு தோணுது நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் எழுதலாம். இந்த பிக் பாஸ் சீசனில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பெரிய கலவரம் உருவாக வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லைன்னா நாளைக்கு நமக்கு கண்டென்ட் கிடையாது. இந்த டாஸ்க்குள்ளே இவங்களெல்லாம் மாற்றி கட்டிக்கிட்டாங்களா, அந்த ஒரு நாள் விஷயத்தை மட்டும் தான் விஜய் சேதுபதி எடுத்து வந்து பேச முடியும். சனிக்கிழமை அதை பேசிடுவார். ஞாயிற்றுக்கிழமை பேசுறதுக்கு ஏதாவது கண்டென்ட் இன்றைக்கி கொடுங்கயா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே தான் நம்ம உட்காந்துட்டு கிடக்கிறோம். எல்லாருமே அந்த கண்டென்ட் கொடுக்கணுங்கிற இடத்துக்குள்ளே வராமல் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டென்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க, தேவையில்லாமல் கண்டென்ட் ஆகிட்டு இருக்காங்க. அது வந்து கேமுக்கு வந்து பெரிய அளவுக்கு உள்ளுக்குள்ளே இன்க்ளூட் ஆகாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லாத மாதிரியே இருக்குது. ஏன்னா கேமில் ஜெயிச்சோடனே முதல்ல என்ன சந்தோஷப்படுவாங்க, ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் இருக்கும். இப்போ என்னென்னா கேமில் ஜெயிச்சாங்கன்னு வச்சுங்களேன், 2 பேர் ஆடுறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே 2 மாற்றி வந்து புள்ளி பண்ணிக்கிறாங்க. அசிங்கமாக என்ன சொல்கிறது, அந்த ஒழுங்கு காட்டிக்கிட்டு அந்த மாதிரி விஷயத்தை தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எந்த வகையில் ஒரு நல்ல விஷயமா இருக்கும், ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு அதை ரசிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நமக்கு பிடிச்ச ஒரு ஆள் வந்து இருக்காங்கன்னா அவங்கள வந்து நம்ம ஓகே அப்படின்னு சொல்லி எல்லா விதத்துலையும் ஏற்றுப்போம், அப்படி இருக்கும். பட் ஆனால் ஒரு மொத்தமாகவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் வந்து புள்ளி பண்ணிக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு அந்த அவமானப்படுத்துறதை வந்து கெத்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து எனக்கு என்னமோ பெரிய பாசிட்டிவான விஷயமா தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது கமெண்ட் எழுதிக்கிங்க. மற்றபடி லைவில் பார்த்துட்டு மற்ற விஷயங்களை வந்து பேசிக்கலாம். நன்றி.